ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரைவிமர்சிச்சு நம்ம பார்க்க போகிற படம் கேப்டன் சினி கிரியேஷன் தயாரிப்பில் சண்முக பாண்டியன், யாமினி, முனிஷ்காந்த், கஸ்தூரி ராஜா சார் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் படைத்தலைவன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணுன்னா, படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கஸ்தூரி ராஜா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு பையன் சண்முக பாண்டியன், இன்னொன்று தங்கச்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா யானை. இந்த 3 பேர் 3 குழந்தை மாதிரி அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யானை சில பேர் கடத்திட்டு போயிடுறாங்க. எதுக்காண்டி கடத்துனாங்க, எங்கேயோ போச்சு அந்த யானை 1000 கிலோமீட்டர் தூரத்தில் போகிறதா கேள்விப்பட்டுட்டு அந்த யானையை தேடி போகிறாங்க. ஏன்னா யானையை ஒரு புள்ள, நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு யானையை தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. யானையை கடத்தின யார், அதன் பின்னணி என்ன, இதை சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இளையராஜா சாருடைய சாங் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அறிமுகமாகறாரு யானைக்கு மேலே உட்காந்து. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கும்கியை யாவப்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்னடா இது, கும்கியில் நம்ம பிரபு சலமன் சார் சொல்லாததை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன புதுசாக சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அங்கேயே பார்த்தீங்கன்னா கதையில் ஒரு லேக் தட்டுச்சு. என்னடா அந்த மலையும் மலை சார்ந்த காடும் அந்த தோற்றமும் அது பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு பார்த்த மாதிரியே இருக்கும். சண்முக பாண்டியனை பார்த்தேன். சரி ஓகே, அவங்க சொல்லாததை வித்தியாசமாக சொன்னால் மட்டும்தான் இவங்க ஜெயிப்பாங்கங்கிற சூழ்நிலைக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டோம். சரி எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி கும்கி மாதிரியே ஓரளவு போயிட்டுருக்குது. சரி ஓகே, என்ன தான் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடியுதுங்க. படம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஆவரேஜான ஒரு படமாக போய் முடிஞ்சிச்சு. இந்த ரேஞ்சில் இந்த படம் போச்சுன்னா கண்டிப்பாக தோல்வி படமாக தான் போகும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்கு உதயமாயிருச்சு. ஏன்னா இன்டர்வல் பிளாக் கூட ஒரு சரியான ஒரு பிளாக்காக நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு சாதாரண படமாக தான் போயிட்டு இருந்துச்சு. இன்டர்வல் முடிஞ்சவொடனே சீன் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படம் அங்கே ஸ்பீட் எடுக்குதுங்க. படம் சான்ஸே இல்லை. எண்டிங்கில் போய் அருமையாக முடியுது. எப்போவுமே ஒரு படத்துக்கு ஆரம்பம் எப்படி இருக்கோ தெரியாது, கிளைமாக்ஸ் போக 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 எப்படி நம்ம மனசில் தொடுதோ, கனெக்ட் ஆகுதோ, விசிலடிக்கிற மூமெண்ட் வருதோ அந்த படம் ஜெயிச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தை சொல்லலாம். ஆஹா ஓன்னு சொல்லிக்கிற அளவு பெரிய படமாக இல்லை, ஆனால் ரொம்ப மொக்க படம் இல்லை, ஒரு அருமையான ப்ரெசண்டான சூப்பரான படமாக முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். இது நான் அடித்து சொல்கிறேங்க, சண்முக பாண்டியனுக்கு ஒரு செம்ம ஹிட் படம் தான் நான் சொல்ல முடியும். படத்தின் கதை நாயனை பற்றி நம்ம பேசியாகணும். சண்முக பாண்டியன் காம் அண்ட் கம்போஸ்ட் ஆக்டிங். இந்த கதைக்கு என்ன தேவையோ எந்த டேரக்டரை போய் தலையீடு இல்லாமல் அன்பு டேரக்டர் சொன்னதை அப்படியே கேட்டு அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லைங்க. அவர் இந்த 6 அடி உயரத்துக்கும் அவர் கையெல்லாம் நீட்டுறாரு, ஸ்க்ரீனே ஃபுல்லாகிடுது. அந்தளவுக்கு ஒரு யானையை வளர்க்குறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த முகத்தோற்றத்தில் ஒரு மேக்கப் போடாத ஒரு அழகில் அப்படி ஒரு யதார்த்தத்தை ஒட்டியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். நடிப்பில் உண்மையிலே சொல்கிறேன் பிரித்து மேய்ஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும். நான் என்னுடைய அப்பா வர கஸ்தூரி ராஜா. இன்டர்வல் வர பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஹீரோ கஸ்தூரி ராஜாவா சண்முக பாண்டியனா நம்ம சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய போர்ஷனை கேரி பண்ணி எடுத்து வர்றாப்புல கஸ்தூரி ராஜா சார். ஏன்னா ஒரு வட்டிக்கு வாங்கிடுறாங்க, அந்த வட்டிக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் யானையை தொலைச்சிட்டு அவங்க பதறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது, அவங்க என்ன செய்கிறது, அந்த மாதிரி கதையை நம்ம ரிவீல் பண்ண முடியாது. சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த படம் கஸ்தூரி ராஜாக்கான படமா, சண்முக பாண்டியனுக்குள்ள படமா அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டாமினேட் பண்ணிட்டு ஹீரோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. செம கலக்குறான்னு சொல்லிட முடியும். அடுத்து ஹீரோனை பற்றி சொல்லி ஆகணும். இன்டர்வலுக்கு பின்னாடி தான் அவங்க வர்றாங்க. அவங்களோட போர்ஷன் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அந்த யாமினி ரொம்ப அழகாக இருக்காங்க, ஒரு மலைவாழ் மக்களாக காமிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேனனை பார்த்த மாதிரி இருந்தாலும் லக்ஷ்மி மேனனை காட்டிலும் அவங்க கொஞ்சம் அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்து முனிஷ்காந்த் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு மலையாள மக்களுடைய தலைவனாக நடிச்சிருக்காப்புல. அதுக்கடுத்து நம்ம அருள்தாஸ் சார் கேமராமேன் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொட்டி தீர்த்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். இப்படி ஓவராலாகவே எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்தது. இந்த படத்துக்கு கூடுதல் பலமாக போயிடுச்சு சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு பார்த்தோன்னா மலையையும் மலை சார்ந்த மக்களையும் அந்த மலையுடைய அழகையும் எல்லாமே பின்னிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வர ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ப்ளசண்டான ஒரு ஃபீலிங்கை உருவாக்கிட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். எங்கேயுமே லேக் இல்லாமல் அழகாக போயிட்டுருக்குது படம். படத்துடைய இன்னொரு ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா யானை. அந்த யானையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே எப்படி கும்கியில் ஒரு ஒரு மாயாஜால வித்தையை பிரபு சலமன் சார் எடுத்து கையாண்டாரோ அதே மாதிரியே இதையும் சில சேட்டைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப
அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த யானையும் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் அழுகிற சீன்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு, கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி அந்த யானையை கண்டுபிடிச்ச பின்னாடி சண்முக பாண்டியன் ஒரு கிஸ் பண்ணுவார் அதோட தும்பிக்கையில். அப்போல்லாம் நம்மளுக்கு கண்ணில் வந்து தண்ணி கீழே வந்துருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அந்த சீன் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்ல முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே போர்ஷன்லாம் நல்லாவே போயிருக்கு. இன்டர்வலுக்கு முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சீனை எல்லாம் கிரிப்பிங் பண்ணி மக்களை என்கேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்டர்வலுக்கு பின்னாடி பண்ணது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிருந்திருக்கும். படத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்டர்வலில் வந்து ஒரு அமைதி தான். இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. நம்ம திரும்பி பார்க்குறோம், பால்கனியில் வந்து சண்முக பாண்டியன் படம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாங்க, ப்ரோ பயப்படாதீங்க, செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னார். நம்ம என்னத்தடா கிளிக்க போகிறைய அப்படின்னு நம்ம அமைதியாக பார்த்தோம். அவர் உண்மையை தாங்க பேசியிருக்காரு. அந்தளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருந்துச்சு. எல்லாருக்குமே பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் வந்து அமைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். ஏற்கனவே போன வாரம் சில பிரச்சனைகள்லாம் நடந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபுக்கு போனாங்க சினிமா ரசிகர்கள். அவங்களெல்லாம் மீட் எடுக்கிற மாதிரி இந்த படம் உருவாச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசிட்டோம், நம்ம மியூசிக்கை பற்றி பேசியாலும். மியூசிக் பார்த்தோன்னா அனிருத் வந்து பின்னி எடுத்துருக்காருங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அதுவும் சரி, செம்மையாக பண்ணிட்டாரு. என்னடா இவன் அனிருத்துன்னு சொல்கிறான் இளையராஜாவுன்னு சொன்னீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேங்க, இளையராஜா மியூசிக்னே நம்ம சொல்லவே முடியாது. கடந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு பிஜிஎம், இந்த மாதிரி ஒரு ஆர்ஆரையும் நம்ம பார்த்ததே இல்லை இளையராஜா சார் படத்தில். அந்தளவுக்கு இந்த படத்தில் மெனக்கெட்டுருக்காங்க. அவங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி அந்த கரெக்டாக வந்து அதாவது மியூசிக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் எல்லாம் டைரக்டர் கரெக்டாக பிளான் பண்ணி எங்கே லேக் வைக்கணும், எங்கே கிரிப் பண்ணணும், எங்கே ஷார்ப் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து அந்த எடிட்டர் எஸ்பி அகமதோட கைக்கு விட்டு நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். இந்த எடிட்டர் எஸ்பி அகமது சார் அன்போடு சேர்ந்துட்டு அந்தளவுக்கு அப்படி பண்ணி போய் அதை கொடுத்த உடனே தான் பார்த்தீங்கன்னா இளையராஜா சொல்லவா தேவை, கேப்டன் பிரபாகரனை மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்ணி போட்ட மாதிரி அந்த அழகு, அந்த ஜீப் வர்றது, அந்த யானையோட பிளிரும் சத்தம், இது எல்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கும்கிலையும் அதாவது பிரபுசரவன் சார் வந்து யானையும் அந்த கும்கி யானையும் நல்லா ரிசர்ச் பண்ணி சில மேட்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்படி பண்ணால் தான் அந்த யானையை விரட்ட முடியும், அந்த யானை விரட்டுறதுக்கு ஒரு கும்கி யானை வேணும்னு சொல்லிட்டு பண்ணாங்களா. அது மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானையை அப்புறம் ஒன்றும் இல்லை, நரபலி கொடுப்பாங்க. இப்போ கடத்திட்டு போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்க யானை. அப்போ நரபலி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு யானை வந்து கத்தும்போது அந்த காதில் வந்து அவருக்கு இப்போ சண்முக பாண்டியன் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, நம்ம கேட்காத ஒரு விஷயம்னா அந்த படத்தில் ரிசர்ச் பண்ணி நான் சொன்னேன். இந்த பிளிர சத்தத்தை வச்சோன்னே யானையை வந்து பழி உலக பிளிர்னா இல்லை, இந்த பிளிரும் சத்தம் வந்து சினம் கொண்ட யானைக்கு தான் வரும், அது வந்து மாசமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துலேயோ 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் புல்ல வைக்கலாம், இந்த சவுண்டு கேட்டால் காட்டில் உள்ள எல்லா யானையும் வரும்னு சொல்லும்போது ஒரு இளையராஜா சார் ஒரு RR போடுவாப்புல, அங்கேருந்து யானைகள்லாம் பிறப்பிடுங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் ஜாலத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த நல்லாவே ரைட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானையை காப்பாற்றுறதுக்கான உயிரை விட்டு அதை எப்போயே அப்படின்னோன்னா யானைக்கு வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நீ போடாமணி நான் உன்னை வந்து காப்பாற்றுறேன், நான் சொல்லி விட்டுருக்கேன், அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு என் உயிரை விட்டாத அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன், இப்படி தான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லும்போது விஜயகாந்த் சார் ஞாபகம் வருது. எல்லா சீலிங் சண்முக பாண்டியன் பேசுகிற டைலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் சொல்லி கொடுத்து யாபம் பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து மக்கள் எல்லாத்துக்குமே கோஸ் பம்ப் ஆகிடுச்சு. பர்டிகுலராக எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இப்படி தான் அவர் சொல்லி கொடுத்து வளர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பாடு, அந்த ஒரு சீன் வச்சுருப்பாங்க, முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு கேட்பேன் அப்படிங்கிற சொல்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கனெக்ட் ஆகுது. இந்த ஒரு வெற்றியை பார்க்க வந்து அவர் இல்லாதது வந்து பெரிய குறைன்னு நினைக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக சண்முக பாண்டியன், பிரேமலதா மேம், விஜயபிரபார் வந்து கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. சரி ஓகே, விஜயகாந்த் சார் பையன் படம் எல்லாமே ஓகே. சரி, நான் எதுக்கானே உள்ளே போனேன்னா விஜயகாந்த் சாருடைய டச் எங்கேயாவது இருக்கும். சில பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் போடுவாங்க, சம்மந்தம் இல்லாத அவங்களே வந்து பாட்டுக்கு ரீமிக்ஸ் போட்டு படத்தை ஜெயிக்க வச்சாங்க, இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்கடா அப்படின்னு போய் உட்காந்தேன். இன்டர்வல் வர ஒன்றுமே இல்லைங்க, படம் எதார்த்தமாக போயிட்டுருக்கு. ஆனால் படத்தோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று போடுறாங்க, ஒரு 2 மினிட்ஸ் விஜயகாந்த் சாரை பற்றி. அப்போயே நம்ம தொங்கிடும், ஃபீல் ஆயிடுதுங்க, என்னென்னே தெரிலங்க. அவரை பற்றி பேச ஆரம்பிச்சும் போதே அப்படியே ரொம்ப ஃபீல் ஆயிடுது. நம்ம வீட்டுக்காரனை பற்றி பேசும்போது ஃபீல் ஆகல, அந்த மாதிரி எமோஷன் ஆயிடுது, ஃபீல் ஆயிடுது. சரி ஓகே, முடிஞ்சிச்சு. இன்டர்வியூக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றணும்னா ப்ரொஃபஸர் ரமணாதான் வரணும்னு சொல்லும்போது அப்படியே சுன்னு ஏறுது. அப்படியே நேரம் ஒரு வீடை போய் காமிக்கிறானுங்க, அதில் வந்து ரமணா ப்ரொஃபஸர் போட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா பேக் ஷேரில் வந்து உட்காந்து கம்ப்யூட்டரை இது பண்ணிக்க அந்த மோதிரம் தேட்டர்லாம் தெரியுது.
பயங்கரமாக போட்டு கீழ்ச்சி எடுத்துட்டானுங்க. அப்படிங்கும்போது என்ன செய்யறாரு, அப்படியே எழுந்துச்சு வர்றாரு. ஏஐயில் பண்ணியிருக்காங்க. ஏஐயில் பண்ணி வந்தோன்னா அவர் ரமணா மாதிரி கேட்குறாரு, சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை என்ன அப்படி சொல்லும்போது வாய்ஸ் ஓவரில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதோடு அவர் போயிடுறாரு. ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நீ பொத்தி வச்ச தங்க குடம் சொல்லிட்டு போட்டு அந்த சாங்கில் ஒரு ஃபைட் பண்ணுறாப்புல சரியான இடங்க. அந்த இடத்துல யாருமே சீட்டில் இல்லை. அந்தளவுக்கு எல்லாருமே ரசித்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நானுமே நல்லா ரசித்தேன். இதில் இருந்து நீங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, அவன் இளையராஜா சார் பாட்டை யூஸ் பண்ணிட்டு ரைட்ஸும் கொடுக்க மாட்டான், பெர்மிஷனும் கேட்க மாட்டான், தேங்கானும் போட மாட்டான். இப்படிலாம் பண்ணி ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். தப்பு தாங்க அது. ஆனால் இந்த படத்தில் விஜயகாந்த் சாருடைய பாட்டு, இளையராஜா சார் மியூசிக்கு, ரமணா படம் வந்து இளையராஜா சார் மியூசிக்கு, விஜயகாந்த் சார் நடிப்பில் வெளியே வந்து அந்த சீனை யூஸ் பண்ணுறாங்க. சின்ன பீஸ் போடுவாங்க பாருங்கள். தேங்காடு ஃபஸ்ட்லேயே டேரக்டர் ஏஆர் முருகதாஸ். அங்கே என்ன தெரியுமாச்சு, இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாதுன்னு தேவையில்லை. பெரிய மனுஷன் ஃபேமிலி, பெரிய மனுஷன் ஃபேமிலி தான். 1000 தான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அது இது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சினிமாவை லவ் பண்ணுற குடும்பம் இப்படி தான்டா சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த பிரேமலதா மேடம். அதுக்கு வந்து தேங்காடு போட்டாங்க பார்த்தீங்களா, அங்கே நின்றுட்டாங்க. போடணும் தேவையில்லை. இளையராஜா சார் தான் மியூசிக்கு, இது விஜயகாந்த் சார் தான் அந்த இதில் படத்தில் ஆக்டிங். சின்ன பீஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டு ஏஆர் முருகதாஸ் சார்னு போடுவாங்க. சார் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக ஓடணும். நான் வந்து அவங்களுக்கு பிஆர்ஓ வேலையெல்லாம் பார்க்கல. படம் உண்மையே சொல்கிறேன், ஒர்த்து வாட்சிங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அவங்களை மோசமே பண்ணாது. கோடி 200 கோடி 300 கோடிலாம் போட்டு படத்தை எடுத்து முக்கா போடுற படங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல படமாக வந்து இந்த படம் வந்திருக்கு. ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். ஆனால் பெரிய கத்தி மேலே உள்ள கதைங்க. ஏன்னா ஏற்கனவே கும்கியில் எல்லா விஷயம் சொல்லிட்டாரு. அதே மாதிரியான அதே கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணினா கூட இந்த படம் வேறு ஜானரில் போயிட்டு நல்லாவே முடியுதுன்னு சொல்ல முடியும். ஹீரோயினை பொறுத்தவரை யாமினி அழகாகவே இருக்காங்க. மியூசிக்கை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன், இளையராஜா சாருடைய மியூசிக் வந்து வேறு லெவலில் போச்சு. அதே மாதிரியே சாங்கும் சரி இது பண்ணிச்சு. ஓகே, 2K கிட்ஸ்லாம் இந்த படத்துக்கு வருவாங்களா, ஒரு சின்ன டவுட் இருந்துட்டு. ஏன்னா 2K கிட்ஸ்க்கு வர்றதுக்குள்ள இந்த லவ் போர்ஷனோ ஒரு காமெடி போர்ஷனோ ஒரு கில்மா போர்ஷனோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், சரி இனிமேல் இன்டர்வியூ பின்னாடியாவது அந்த மாதிரி போர்ஷன். ஆனால் கடைசி வரை வைக்கலைங்க. அவங்க முழுசாக நம்பினது கதையும் முழுசாக நம்பினது வந்து சண்முக பாண்டியன் வந்து படத்தோட கதையை நம்பினதுனால எந்த தலையீடே இல்லாமல் இந்த அன்பு இந்த 2025 இப்படி ஒரு பியூரான ஒரு அருமையான கதையை மசாலா கலந்து கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும். மசாலா கண்டிப்பாக தேவை. ஓகே, இப்போ சண்முக பாண்டியனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஆக்ஷன், ஃபைட் சான்ஸே இல்லை. 2 ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. ஆத்தாடி அவ்வளோ பெரிய 6 அடி நின்றுக்கிட்டு அப்படியே மூஞ்சில் கால வைக்கிற அப்படி நின்ற இடத்துலேருந்து. விஜயகாந்த் வந்து ரிவர்ஸ் ஷாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படியே ஜம்ப் பண்ணி வாலில் அடித்து டைவ் அடித்து அடிப்பாப்புல, மரத்தில் காலை வச்சு அடிப்பாப்புல. இவெல்லாம் வந்து ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த யானை கூட்டம் வருதுல்ல, அப்போ மரத்து மேலேருந்து மரத்து மேலேருந்து யானை மேலே குதிச்சுட்டு அந்த அவங்க வில்லங்கியோட கூட்டத்துக்குள்ளே போவாப்புல. மிரட்டியிருப்பாங்க அந்த சீன்ஸ்லாம். அதுலாம் ஹை ஸ்பீட் ஷாட் வைப்பாங்க பாருங்க. இந்த ஃபைட்டில் பயங்கரமாக இருக்கும். படத்தோட வில்லனை பற்றி பேசணும். நம்ம கேஜிஎஃப்ல நடித்த ராம் தான் இந்த படத்துடைய வில்லன் நம்ம சொல்ல முடியும். எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலக்குன்னு கலக்கிட்டாப்புல. அவருடைய போர்ஷனும் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. நரபலி கொடுக்குறது அது இது. ஒரு சாமியார் வேஷம் தான் போட்டாங்க. அந்த சாமியார் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி இருந்தாலும் படத்தில் வந்து அதாவது மனிதர்கள் வந்து வாழ்கிறதுக்கு மிருகங்களை பலிகூட கொடுக்குறோம்னா நரபலி அது சம்மந்தமாக பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன அரசியல் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக அமைஞ்சு இந்த படைத்தலைவன் இந்த வாரத்தை கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுங்கிறது உண்மையான விஷயம்னு சொல்ல முடியும். ஓகே, படத்தோட மைனஸை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா படத்தில் ஒரு பெரிய மைனஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்ல முடியும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனை நம்ம மைனஸை நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் அது அவ்வளோவா தெரியலை. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நான் சொல்லி ஆகணும். படத்தோட மைனஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனை வந்து நேஷனல் அளவில் கேங்ஸ்டர் வந்து தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50, 100, 1000 பேருக்கு வந்து பரவிடுவாங்க. இவனை கண்டவுன்னு தலையெடுத்து வர வேண்டியது. எல்லாருக்கும் நான் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ஒரு வில்லன் வந்து ஆர்டர் கொடுக்குறாப்புல. ஸோ அவங்க தேடுறாங்க, அப்படி விட்டாங்க. எதுக்கு அவங்க வந்து தேடுறாங்க? அப்போ போலீஸ்காரன் தேடுறான். உன்னை வந்து நேஷனல் அளவில் குஜராத்காரன் தேடுறான், பாம்பேக்காரன் தேடுறான், மகாராஷ்டிரா தேடுறான், ஊபிக்காரன் தேடுறான். ஏன்டா இந்த
யானை தொலைஞ்சிட்டு தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், இதுக்கு மேலே வேறு ஏதாவது பிரச்சனையை வளர்த்துருக்கேன்னு ஒரு போலீஸ்காரர் இருக்கிறான். சார் எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன் யானையை வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் சார் தயவுசெய்து கண்டுபிடிச்சிட்டாங்க, மற்ற இதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா யார் தேடுறாங்கன்னா எனக்கு தெரியாது சார். அது தேடுறவங்க அப்படியே விட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவனை பார்த்துட்டு கொலை பண்ண வர்றாங்க, போலீஸ் காப்பாற்றிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏன் அவங்க தேடினாங்கிறது நம்ம சொல்லாமே ரிவீல் பண்ணாமல் விட்டாப்புல என்னன்னு தெரியலது. ஸோ இதுதான் இந்த படத்தோட மைனஸ் சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மறக்கப்படும் மன்னிக்கப்படுங்கிற மைனஸ் தான் உங்களுடைய பெரிய அளவு நம்ம சொல்ல வேண்டிய மைனஸ் இல்லை. ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் வாட்சின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.